வணக்கம் எல்லாருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு போதைய பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். அது வேற மெட்டீரியல், சிந்தெடிக் ட்ரக்ஸ் அதெல்லாம் கிடையாது. தனிமை. தனிமைய பத்தி தான் அடுத்த கொஞ்ச நேரம் அன்ஸ்கிரிப்டடா மனசுலேருந்து என்ன தோணுதோ ப்ரிப்பேர்லாம் பண்ணல. அத அப்படியே உங்ககிட்ட பேசலான்ட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்தீங்கன்னா, அது பேருதவியா இருக்கும். இது விஷுவலா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது இதில பார்க்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இது முழுக்க முழுக்க நீங்க தூங்கணும் அப்படின்றதுக்காகவே பேசுற ஒரு பாட்காஸ்ட். அப்படியே மெல்லமா ஃபோன வச்சுட்டு கண்ண மூடி இத கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வரலாம். வர்ற அளவுக்கு நான் பெஸ்ட்டா பேசுறேன். சரி விஷயத்துக்கு வருவோம். தனிமை. ஆ தனிமை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆ இதில ஒரு 2 வகையா பிரிச்சுக்கலாம் நம்ம. ஒண்ணு தனிமைய தேடி போறவங்க. இன்னொன்னு தனிமை வந்து அவங்கள தேடி வந்துரும். இதில இந்த தனிமைய தேடி போறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் வந்து டோட்டலா வேற. ஆ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ரொம்ப இண்டிபெண்டன்டான ஆட்கள். ஆனா தனிமை தேடி வருதுல்ல, அவங்க டோட்டலா வேற. அவங்க வந்து தனிமையினால ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. இதெல்லாம் தான் டீட்டெயில்டா பேசுறோம் நம்ம இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அப்டின்னா, தனிமையில இருக்கிறது வேற, தனியா இருக்கிறது வேற. அத ஃபர்ஸ்ட்டு நம்ம அ தெளிவா புரிஞ்சுக்கணும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம்னா, தனியா இருந்துக்கிறதும், தனிமையில இருக்கிறது ஒண்ணு அப்டின்ட்டு. இல்ல, இல்ல. தனியா இருக்கிறது வேற. தனிமையில இருக்கிறது டோட்டலா வேற. ஒரு ட்ரெயின் பயணத்துல நீங்க தனியா இருக்கலாம். ஒரு ஆள் இல்லாத பஸ் ஸ்டாப் அப்படியே மழை ஓஞ்சு பஸ் ஸ்டாப்ல நீங்க உட்காந்துருக்கிறீங்க. ஆளே இல்ல அப்படின்றா அது தனியா இருக்கிறது. ஆஃபீஸ்ல, காலேஜ்ல, ஸ்கூல்ல கூட ஒரு புடிச்ச இடம் போய் உட்காந்துருக்கோம் நாம அப்படியே. யாரும் இங்க வந்து உட்கார மாட்டாங்க. இந்த பெஞ்ச்ல, இந்த டெஸ்க்குக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தனியா இருக்கிறது. தனியா இருக்கிறவங்க கண்டிப்பா தனிமையா தான் இருக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. அவங்களுக்கு அவங்கள என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கலாம். அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் இருக்கலாம். ஒரு கால்லயோ, ஒரு WhatsAppலயோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அதுக்கான ஆள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தனிமையில இருக்கிறாங்கல்ல, லோன்லியா இருக்கிறாங்கல்ல, அலோனா இருக்கிறது வேற, லோன்லியா இருக்கிறது வேற. லோன்லியா இருக்காங்கல்ல, அவங்க தான் ஆக்சுவல் தனிமையில இருக்கிறவங்க. நம்ம வந்து தனியா இருக்கிறவங்கள தனிமையில இருக்கிறவங்க நம்ம தப்பா எடுத்துக்கக்கூடாது. நான் சொன்ன மாரி தான் ஒரு 2 வகை. ஒண்ணு தனிமைய தேடி விரும்பி போறவங்க. இன்னொருத்தங்கள தனிமை தேடி விரும்பி வந்துரும். முதல்ல இந்த தனிமைய தேடி போறவங்கள நம்ம பார்க்கணும். எனக்கு அவங்கள பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, நான் அந்த தனிமை விரும்பிலாம் கிடையாது. நான் ரொம்ப லொடவாய். லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்னால இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் நானு. ஆனா, அந்த தனிமையில இருக்கிறவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து கவலையா இருக்கும். பேசவே மாட்றான். இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. இந்த அவன், இவன்லாம் சொல்றத வந்து ஆண்களுக்கு மட்டும் தான் எடுத்துக்காதீங்க. அது ஒரு ஜெண்டர் நியூட்ரலான வேர்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட்காக. கம்ஃபர்டபுளா இருக்கட்டுமேன்னு அப்படி பேசுறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஸோ அப்படி வந்து எனக்கு வந்து தோணும். யார்றா அவன் இப்படி தனியா இருக்கான்? எப்படி முடியுது? எதுவுமே ஷேர் பண்ணிக்காம எப்படி முடியுது? அப்படின்னு தோணும். பட் ஒரு கட்டத்துக்கு மேல யோசிச்சு பார்த்தா, அவன் சரியா தான்டா இருந்திருக்கான். நம்ம தான்டா வேற முடியாம ஓவர் ஷேர் பண்ணியிருக்கோம் நெறைய பேர்ட்ட. நம்ம அ தனிமையா ஆயிடுவோமோன்ற பயத்துல நெறைய பேசியிருக்கோம். அப்படின்றதெல்லாம் அப்புறம் தான் புரியுது. அதுக்கு லேட்டரா வரேன் நானு. ஃபர்ஸ்ட்டு இந்த தனிமை விரும்பிகள பேசுவோம் நம்ம. தனிமை விரும்பிகள என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, எடுத்த அப்புறமும் சரி, அத கேட்க வேண்டிய அவசியம் யார்ட்டயும் இல்ல. தப்பான டெசிஷன பத்தி சொல்லல. நல்ல டெசிஷன ஒரு 10 பேர் குழப்பி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனிமை விரும்பாதவன் என்ன பண்ணுவான்னா, எல்லார்ட்டயும் ஒரு ஒப்பீனியன் கேட்பான். சொந்தக்காரங்ககிட்ட கேட்பான். பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்பான். எல்லார்ட்டயும் கேட்பான். ஓகேவா? ஆனா, யாரு இந்த தனிமைய வெறுக்கிறவன். தனிமைய விரும்புறவன் இருக்கான்ல, அவன்லாம் யோசிக்கவே மாட்டான். அவன், அவன் மட்டும் தான். நான் மட்டும் தான். நான் எடுக்கிற டெசிஷன் தப்பா இருந்தா அத நான் பார்த்துக்கிறேன். அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. அது மாரி நான் நியாயமானவனாலாம் வந்து நான் யார்ட்டயும் கேட்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. நான் நியாயமானவனா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்டின்ட்டு போயிடுவாங்க. ஆனா, அ இந்த ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கணும்னு நெனைக்கிறான் தெரியுமா? தனிமைக்கு எதிரானவன். அவனால அப்டி இருக்க முடியாது. தன் மேல ஒரு தப்பு இல்லன்னா, தப்பு இல்லன்னு நிரூபிக்கணும். நிரூபிக்கிற நிர்பந்தத்துல அவன் வந்துருவான். அது ரொம்ப கஷ்டம். இந்த தனிமை விரும்பிகள்ட்ட அந்த கஷ்டம் இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, தனிமை விரும்பிகள் ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் உட்காந்து சாப்புட்ணும். என் கூட பேசிட்டே சாப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்டிலாம் யோசிக்கிற ஆட்களா அவங்க இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும். நான் வீட்டுக்கு போனா எனக்கு புடிச்ச படத்த போட்டுவுட்டு, Netflixலயோ, YouTubeலயோ ஏதாவது ஒரு படத்த ஏதோ ஏதோ ஒரு மூவி சீனோ ஏதோ ஒண்ணத்த போட்டுவுட்டு, புடிச்ச பாட்ட கூட போட்டு, எதையோ ஒண்ணத்த பார்த்துட்டு நான் இருந்துருவேன் நானு. எனக்கு சாட்டர்டே, சண்டே பிளான்லாம் பெருசா இருக்காது. என்ன யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. யாரும் எதிர்பார்த்து இருக்கணும்னு நான் கூப்பிட மாட்டேன். நானும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். சண்டே ஆச்சுன்னா என் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கும். நான் இருப்பேன். நான் பாட்டுல இருப்பேன். அப்படின்னு இருந்துப்பாங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்டுக்கு ஜம்ப் பண்ணி வருவோமே! வருவோம். இந்த ஜனரஞ்சகமான ஆட்கள், தனிமைய வந்து பெரிய அளவுல விரும்பாத ஆட்கள் இருக்காங்கல்ல,
இவங்க நிலைமை வந்து ரொம்ப மோசம். என்னைக்கு இவன் தனிமைன்ற ஜோனுக்குள்ள வரானோ, அன்னைக்கு வந்து இவனால முடியாது. தாங்கிக்கவே முடியாது அத. ஏன்னா, ஜனரஞ்சகமா இருக்கிறதுல ஒரு உண்மை என்னன்னு நான் இப்ப தான் கொஞ்ச நாள் முன்னாடி உணர்ந்துக்கிட்டேன். தனிமைய விரும்பாதவங்க மட்டும் ஜனரஞ்சகமா இருக்கிறதில்ல. தனிமைய பார்த்து பயப்படுறவங்களும் அப்படி இருக்கிறாங்க. "ஐயய்யோ! நான் தனியா ஆயிடுவேனோ! இந்த கூட்டத்தில நம்ம இருக்கோம்னு நம்ம எப்படி காமிச்சுக்கிறது? இந்த கூட்டத்தில நம்மளும் நம்மள யாரும் மறந்துறக்கூடாதுன்னு என்ன பண்றது?" அப்படின்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா பேசுறது, எக்ஸ்ட்ரா கேட்கறது, நம்மளுடைய பிரசன்ஸ் நம்மளுடைய இருப்ப காமிச்சுக்கிறது அப்படின்னு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு பிறரோட அட்டாச்சா இருந்தா தான் தனிமை என்ட்ட வராது. நான் தனிமைட்டருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தள்ளியே இருக்கேன், ஒதுங்கியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனிமைய வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு முறையா, ரொம்ப ஜனரஞ்சகமா தன்னை காமிச்சுக்கிற ஒரு சில பேர்வழிகள்லாம் இருக்காங்க. நான் கூட என் லைஃப்ல பல சிச்சுவேஷன்ல அப்படி இருந்திருக்கேன். தெரியாத ஒரு க்ரவுடோட வெளிய போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் எப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ அப்ப அந்த டைம்ல நான் எப்படி யோசிப்பேன்னா, நம்மளோட இருப்ப நம்ம காமிச்சுக்கணும். இல்லன்னா தனியாயிடுவோம். தனிமை ஒரு பயம். யாருக்கு? ஜனரஞ்சகமான ஆட்களுக்கு தனிமை ஒரு பயம். தனிமைய அவனால தாங்கிக்க முடியாது. அவன யாராவது "நீ சாப்பிடலையா? நீ தூங்கலையா? உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நீ என்னன்னு கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், தவிச்சுருவான் அவன். அதனால தான் சொன்னேன், தனிமை விரும்பிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களா இருப்பாங்க. ரிலேட்டிவ்லி அவங்க இத பத்திலாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்மள யாராவது கேட்டாங்களா? நம்ம சாப்பிட்டோமா? இல்லையான்னு யாராவது பார்த்தாங்களா? யாராவது பார்த்தா தான் நம்ம சாப்பிடணுமா என்ன? அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஜனரஞ்சகமா தனிமைக்கு எதிரா இருக்கான்ல, அவனால வந்து யாரும் தன்னை விசாரிக்காம, யாரும் தன்ட்ட பேசாம இது இது அட்டென்ஷன் சீக்கிங்ன்னு நெனச்சுக்காதீங்க. ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர பத்தி இவன் பேசுறான்டா. அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர வந்து இவன் வந்து தனிமைன்ற பேர்ல புகுத்துறான்னு நெனச்சுக்காதீங்க. நெஜமாவே நீங்க பெரும்பாலானவங்க வந்து தனிமை விரும்புறவங்க இல்ல. நீங்க ஜனரஞ்சகமான ஆளா இருந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம மேல அக்கறை உள்ளவங்க நம்மட்ட கேட்கறது மாதிரி சுகமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அப்படி கேட்கலன்னா, அன்னைக்கு நாளே டல் ஆயிடும். நம்மள கேட்க மறந்துட்டாங்க. இல்ல ஏதோ ஒரு கோவத்துல கேட்காம உட்டாங்க அப்படின்னா, நம்மளால வந்து ஓடவே முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு வந்துரும். ஏன்னா நம்ம வந்து அடிப்படையில யார் அப்படின்னா, நம்ம ஒரு 4 பேர்ட்ட பேசணும். ஒரு 4 பேர் நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க. ஆனா ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா சூழ்நிலை இவங்கள மட்டும் தான் வந்து சூழுக்கெடுக்கும் வச்சு, கரெக்ட்டா ஒரு தனிமை ஒரு சூழல்ல வந்து மாட்டிக்குவாங்க. இங்கேருந்து வேற ஏதாவது ஊருக்கு போயிருப்பாங்க. இல்ல வேலையில நமக்கு ரொம்ப புடிச்ச நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது டக்குன்னு கம்பெனி மாறி போயிருப்பாங்க. இல்ல வாழ்க்கையில நமக்கு ரொம்ப புடிச்சவங்க யாராவது அப்போ இல்லாம போயிருப்பாங்க. பேசாம போயிருப்பாங்க. இருக்க மாட்டாங்க அவைலபிளா. அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, தனிமை வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாட்டி வதைக்க ஆரம்பிக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த அர்ஜுன் ரெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு தட்டி விடுவார்ல, அப்படி ஒரு மோட்ல தான் மனசு இருக்கும். ஏன்னா, நான் அப்படி ஆளே இல்லையே! நான் அப்படி தனியாவே இருக்க மாட்டேனே! என்ன சுத்தி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. என்ன சுத்தி யாராவது ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் யார்ட்டயாவது கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப எங்கடா போனீங்க எல்லாரும்? அப்படின்ற தாட் இருக்குல்ல. இந்த சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல இருக்கான்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க, அப்படியே காலேஜ் வரைக்கும் இருக்கிறவங்க, அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு கட்டத்தில எல்லாரும் ஒரு ஒரு வேலை கிடைச்சு வேற ஊருக்கு போயிடுவான். ஒருத்தன பார்க்கவே முடியாது. எப்ப கேட்டாலும் வேலைன்னுவான். இன்னொருத்தன் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. இந்த கேங்ல நம்ம மட்டும் மாட்டிப்போம். அவன் ஸ்டேட்டஸ் போடுவான், வெளிய போவான், வருவான், பிஸியா இருப்பானுங்க. நமக்கு என்னடா இவனுங்கலாம் கூட இல்லையே அப்படின்ற தாட்டு, அந்த தனிமை வந்து நம்மள அப்படியே இயல்பாவே இருக்க விடாது. அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் பலருக்கு வரும். இல்ல நட்பு. பல சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நட்ப பத்தி சொல்லணும்னா. ஏதோ ஒரு சூழல்ல வந்து நம்ம ரொம்ப எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருந்தவங்க, இல்ல நம்மகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருந்தவங்க பேசாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோதான் அதோட முடியாது. அப்போ வர்ற தனிமை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு ஒரு தனிமை, ஒரு லோன்லினஸ் அது. ஸோ இப்படி தனிமையில பல வகைகள் இருக்கு. தனிமையில பல ஃபேஸும் இருக்கு. அதில முதல் ஃபேஸ் என்ன அப்படின்னா, இந்த தனிமைய வந்து முதல்ல ரியலைஸ் பண்றது. ஏன்னா, ஒரு உதாரணம், அ ரொம்ப ரொம்ப பெரிய சண்டை. நீங்க நேசிக்கிற ஒருத்தரோடன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒருத்தன தான் உங்கள எப்பயுமே என்னன்னு கேட்பாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துப்பாங்க. பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்ககிட்ட நீங்க சண்டை போட்டு பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த சூழல்ல வரக்கூடிய தனிமை இருக்குல்ல, அது ரொம்ப நாளைக்கு நமக்கு தெரியாது. ரொம்ப நாளைக்கு தெரியாது மீன்ஸ் அத இது இது தனிமை தான் அப்படின்னு நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. ஃபர்ஸ்ட்டு அது ஹிட் ஆகும்போது, நம்மள ரெகுலரா நலம் விசாரிக்கிறவங்க, நம்மட்ட ரெகுலரா பேசுறவங்க, இந்த நேரத்தில மெசேஜ் அனுப்பிச்சிருக்கணுமே, ஏன் அனுப்பல? இந்த நேரத்தில கால் பண்ணியிருக்கணுமே, ஏன் வரல? ஏன் சாப்பிட்டியான்னு கூட கேட்கல? அப்படின்னு ரியலைஸ் பண்றப்போ ஒரு தனிமை இருக்குல்ல, அதான் முதல் ஃபேஸ். முதல் முதல் கட்டம். அதுல வந்து இருக்கிற பெயின் வந்து ஒரு புழுவ வெயில்ல போடுற மாரி அப்படியே சுருண்டுரும். அடுத்தது என்ன? அது இன்டென்ஸ் ஆகும்.
தவிப்பு அதிகமாகும் நமக்கு. ஐயோ! பேசுங்கப்பா, யாராவது என்ட்ட பேசுங்கப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க தோணும். எவனாவது பேசிற மாட்டானா? இதுல சிலருக்கு என்னன்னா, அவங்களா வாலண்டியரா போய் ஓப்பன் அப் பண்றதுக்கும் சில தயக்கம் இருக்கும். நானா போய் இப்போ எனக்கு ஒரு ஹெல்த் சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன். அத புரிஞ்சுகிட்டு என்ட்ட கேட்கிற ஒருத்தன்ட்ட நான் நல்லா ஷேர் பண்ணலாம். நானா போய் ஒருத்தன கூப்பிட்டு, "டேய் இங்க வாயேன், என்ன நோட்டீஸ் பண்ணியா? எனக்கு உடம்பு சரியில்லடா" அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்ல. அப்படி சொன்னா அவங்க கவனிப்பாங்களான்னும் நமக்கு தெரியாது. ஏன்னா நட்பு நட்பு இல்ல ஷேர் பண்ணிக்கிற விகிதாச்சாரம் இல்ல ஷேர் பண்ணிக்க முடியிற அளவு வந்து அப்படியே ஏஜ பொறுத்து மாறிட்டே வருது. 10 வயசுல ஸ்கூல்ல பார்க்குற ஒரு பொண்ண வந்து டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ட சொல்லிடலாம். "ஏய் நான் அந்த பொண்ண லவ் பண்றேன்டா" அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றான் நம்ம சீரியஸாவும் எடுத்துப்போம். 25 வயசுல அப்படிலாம் சொல்லணும்லாம் தோணாது. "நீ என்ன வேணா நெனச்சுக்கடா, எனக்கு கவல இல்ல" அப்படின்னு மாறுது. அப்போ நண்பன்ட்ட சொல்றதும் மாறுது, அத எவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறோன்றதும் மாறுது. நானா போய் ஒருத்தன்ட்ட போய் "எனக்கு உடம்பு சரியில்லடா" அப்படின்னு சொல்லி பேச முடியாது என்னால. சிலர் அப்படி பேசலாம். முடியாது. முடியாதவன் நான் என்ன பண்றதுண்ணா அப்போ? என்ன யாருமே நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து கேட்க மாட்றாங்களே! அப்படின்ற ஏக்கம் வருது. அகைன் இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் மாரி தெரிஞ்சாலும், உண்ம அது இல்ல. அட்டென்ஷனே தேவையில்ல எனக்கு. எனக்கு என்ன வந்து "என்னப்பா என்ன உனக்கு என்ன தலை வலிக்குதா? உனக்கு டீ போட்டு தரட்டுமா? உனக்கு தலை லேசா வேணா அமுக்கி விட்டுமா? நான் ஆயின்மென்ட் எடுத்து" அப்படி அது இல்ல. அது இல்ல விஷயம். நீ தலைவலிக்கு மருந்தெல்லாம் போட வேணாம். "என்னடா ஆச்சு? ஏன்டா தலைவலி? என்ன தூங்கலையா? சாப்பிடலையா? உடம்பு பார்த்துக்க" அவ்வளோதான். இந்த ஒரு சென்டென்ஸ மட்டும் எதிர்பார்க்கறது தான் இது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரவால்ல அட்டென்ஷன் சீக்கிங்காவே கூட இருந்துட்டு போட்டும். இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங்ல வராது. இது பேசிக்கா மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன், அன்பு. அன்புல வேணா வரும். அன்பு சீக்கிங்ல வேணா வரும். அட்டென்ஷன் சீக்கிங்ல வராது. ஸோ இத வந்து மனசு தேடும். இந்த 2வது கட்டத்துல. 3வது கட்டம் என்ன தெரியுமா? அக்செப்டன்ஸ். சத்தியமா சொல்றேன். நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசல. அதுவா தோன்றத தான் சொல்றேன். 3வது கட்டம் அக்செப்டன்ஸ். தனிமைய அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆமா, தனியா தான் இருக்கேன். என்ன பண்ண முடியும்? அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. வேற வழியே இல்ல. ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறோம். வேளைக்கு சோறு வருது. பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கு. சாப்பிட்டு வந்து படுத்துக்கலாம். இது ஒரு நவீன ஜெயில் மாரின்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச மட்டும் போராடிட்டு ஒரு கட்டத்துல வந்து சரி உயிர் வாழுவோம்டா அப்படின்னு இருப்போம்ல. அதுதான் அந்த 3வது கட்டம். அந்த ஜெயில் தான் அப்படியே நீங்க இருக்கிற இடம். அப்படி இப்ப நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். 100 பேர் இருப்பாங்க கூட. 100 பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஆனா நம்ம தனியாவே இருப்போம். இத தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஒருத்தன் தனியா இருக்கிறது வேற, தனிமையில இருக்கிறது வேறன்ட்டு. 100 பேர் இருப்பாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃபீஸ் கேஃபட்டீரியா இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஒர்க் பண்ற இல்ல காலேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல சாப்பிடுற ஒரு இடத்த இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு 10, 20 பேர் உட்கார்ந்திருக்கும்போது, ஒருத்தன் அப்படியே அசெம்பிள் ஆயி உட்காருவாங்க. அவன் சாப்பாட்ட இவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்க சாப்பாட்ட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. என்ன சமையல்? என்ன? அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, நம்மள சாப்பிட்டியான்னு கேட்கவும் ஆள் இருக்காது. நம்ம சாப்பிடலன்னா நமக்காக யோசிக்கிறதுக்கும் ஆள் இருக்காது. நம்ம போய் யார்ட்ட கேட்கறதுன்னும் தெரியாது. சாப்பிட்டீங்களா? ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாமான்ட்டு. நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம மட்டும் தனியா போய் ஒரு ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அக்செப்டன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆமான்டா அப்படிதான்டா ஆயிடுச்சு லைஃபு. அப்படிதான் இருக்கு. நீங்கலாம் அங்க தான் உட்காந்து சாப்பிட்டீங்க பார்த்தேன். என்ன நீங்க கேட்கவே இல்லையே! எனக்கும் நீங்க கேட்கணும்லாம் ஒண்ணும் பெருசா அதெல்லாம் தோணல. நீங்க கேட்டா நான் நான் என்ன அங்க வரப்போறேனா? இல்ல கேட்கலனா சாப்பிடாம இருந்துற போறேனா? அப்படின்ற தாட் வரும். அது அக்செப்டன்ஸ். அப்போ இந்த தனிமை வந்து அவ்வளோ கொடூரமானதா? யாருக்குமே சுகமானதே இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த தனிமை விரும்பிகளுக்கு ரொம்ப சுகம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு எங்க ஆஃபீஸ்ல, அவரு தனிமையான ஆள்லாம் இல்ல. என்ட்ட கொஞ்சம் பேச மாட்டாருன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாரி. அவரு எப்படின்னா, பெருசா எதையும் யோசிக்க மாட்டாப்புல. அவருக்குன்னு ஒரு ஒரு கேங்கு, அவருக்குன்னு ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாரு. நான் பேசுறேன் அப்படின்னா பேச மாட்டாரு. வேற ஒரு சிலர் பேசுறாங்கன்னா பேச மாட்டாரு. அப்படியும் சிலர் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும். நீ பேசு, சாப்பிடு, சாப்பிடாம போய் என் கூட உட்காந்து சாப்பிடு. ஜனரஞ்சகமாலாம் இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லையே. நான் இயர்ஃபோன போட்டேன்னா என்ன சாப்பிடுறேன்னு எனக்கே தெரியாது. தனியா உட்காந்து சாப்பிட்டுருவேன். அப்படின்ற மாரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம பாப்புலரா பேசிட்டு இருக்கிற இந்த ஜனரஞ்சகவாதிகள், தனிமைய வந்து பெருசா விரும்பாதவங்க மத்தியில வந்து இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். இத கடந்து போறது அப்படின்றதே வந்து நெருப்பு ஆற்றை கடப்பதற்கு சமமானது. இந்த அக்செப்டன்ஸுக்கு அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. நிஜமாவே தெரியல. நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்படியே யோசிச்சுட்டே தான் பேசுறேன். அக்செப்டன்ஸுக்கு அடுத்து என்னவா இருக்கும்? ஒண்ணு நம்மள இந்த தனிமை சூழலுக்கு ஆளாக்குனவங்க திரும்ப வந்து பேசணும். இல்ல இதுதான் நியூ நார்மல் அப்படின்னு எடுத்துக்கணும். 2த்துல எது நடக்கும் அப்படின்றது வந்து தெரியல. அது சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அது மாறும்.
ஒருவேளை நம்ம இப்படி தனிமை சிறையில மாட்டிக்கிட்டு அல்லோல கல்லோலப்படுறதுக்கு காரணமானவங்க வந்து பேசிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதோட வந்து அது உடைஞ்சிரும். அவங்க நம்ம பக்கத்துல இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. அவங்க நம்மட்ட பேசுனாங்கன்னா போதும். திரும்ப போய் நம்மளே கேங்கோட சேர்ந்துப்போம். கேங்கோட சாப்பிட ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸோட மீம் ஷேர் பண்ணிப்போம். லைஃப் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ன்னு இருந்து ஒரு செகண்ட்ல கலருக்கு மாறுனா எப்படி இருக்கும்? அப்படி மாறும். பட்டர்ஃப்ளை பறக்கும். அந்த பெர்சன் நம்ம கூட இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஏதோ அவங்க வந்து டக்குன்னு நம்மட்ட வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆஃபீஸ்ல 4 பேர் நல்லா பேசுவோம். காலேஜ்ல நல்லா பேசுவோம். அட்டென்டிவா இருப்போம். அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம்? அவங்க இந்த இடத்துல கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சா, அந்த ஒரு பெர்சன் தான் நம்மளோட டேவே உருவாக்குறாங்க. தே மேக் அவர் டே. அவங்க இல்லன்றப்போ அது ஒரு வேக்யூம், ஒரு தனிமை அப்படி ஆயிடுது. சரி பேசல. திரும்ப வந்து அவங்க அந்த தனிமைய போக்கல. அப்படியே உட்டாங்க. உனக்கு தனிமை சிறையில வந்து பெயில் கிடையாதுடா இருடா அப்படின்னு உட்டாங்கன்னா என்ன பண்றது? அதான் நியூ நார்மல். பழகிக்கணும். மனச வந்து ரெடி பண்ணணும். அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் தான் வந்து 3 ஸ்டேஜ்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். மூவ் ஆன் பண்ணணும். என்ன நடந்தாலும் மூவ் ஆன் பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் அதான். என்ன நடந்தாலும் மூவ் ஆன் பண்ணணும். தனிமையா இருக்கணுமா? சரி கொஞ்ச நாள் இருக்கேன். இந்த தனிமை எனக்கு ஏதாவது சொல்லி தருதா அப்படின்னு பார்ப்போம். இந்த தனிமை என்ன ஸ்ட்ராங் ஆக்குதான்னு பார்ப்போம். என்னுடைய டிபெண்டன்சியை குறைக்குதான்னு பார்ப்போம். வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம வந்து இப்போ வேற ஏதாவது விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா, மேபி அந்த வேக்யூம் எனக்கு ஃபீல் ஆவாது. அதானங்க அடிப்படையில அதானங்க. இப்போ 60 வயசு வரைக்கும் வேலைக்கு போற ஆட்கள். குறிப்பா ரொம்ப பரபரப்பான வேலை. போலீஸ் வேலை, ஃபயர் சர்வீஸு, மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, அந்த கடை வச்சிருக்கவங்க ரிட்டயர் ஆகுறது கிடையாது. சொல்றேன் ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். கடை வச்சிருக்கிறவங்க, இந்த ஓடிட்டே இருக்கிற வேலையில இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு 60 வயசுல ரிட்டயர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் அதுல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 60 வயசுல அப்பாடான்னு படுக்கிற ஆட்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க அவங்க. அவங்கள பார்த்தா 60 மாரியே ஃபீல் ஆவாது. சம்வேர் பிட்வீன் 50, 55 மாரி இருக்கும். இவங்களால இருக்கவே முடியாது. 60 வயசுக்கு அப்புறம் செக்யூரிட்டி வேலைக்கு போற பலருக்கு பின்னாடி இந்த மாரி ஒரு கதை இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்ல இருக்க முடியலங்க என்னால. என்னால அப்படி இருக்க முடியாது. என்னால அந்த டைம வந்து போக்க முடியல. நான் காலையில இப்பயும் எனக்கு வந்து 5 மணிக்கு முழிப்பு வந்துடுது. 8 மணிக்குள்ள நான் கிளம்பிடுவேன். 7:30க்கு நான் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும். 8 மணிக்குள்ள நான் கிளம்பிடுவேன். 8 மணிக்கு குளிச்சு கிளம்பி என்னால வாசல்ல உட்காந்து பேப்பர் படிக்க முடியாது. ராத்திரி 10 மணி வரைக்கும். அந்த அந்த தனிமையே பெரிய தனிமை நெறைய பேருக்கு. அதுவே பெரிய தனிமை. ஆஃபீஸ் போ முடியல, ஆட்கள பார்க்க முடியல, போலீஸ் வேலையில இருந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ரெஸ்ட் தான். ஆனா முடியாது. என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிடும்ல. அப்போ ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தனிமைக்கு முக்கியமான காரணமா எது இருக்கு அப்படின்னா, அவ்வளவு நேரம் நம்ம செலவிட்ட நேரத்த, அவ்வளவு நாள் நம்ம செலவிட்ட நேரத்த, தனிமைன்ற ஒரு கட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல. நெறைய நேரம் எக்ஸசிவா இருக்கு. நெறைய பணம் எக்ஸசிவா இருந்தா சந்தோஷம். நெறைய கொழுப்பு எக்ஸசிவா இருந்துச்சுன்னா உடம்புல பிரச்சனை வருதுல்ல. அது மாரி நெறைய நேரம் எக்ஸசிவா இருந்துச்சு அப்படின்னா, சிலருக்கு அது மனசுல பிரச்சனைய ஏற்படுத்திரும். உதாரணத்துக்கு ஜனரஞ்சகவாதிகளுக்கு நெறைய டைம் இருக்கு. ஆனா ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. நெறைய டைம் இருக்கு. நம்மள கவனிச்சுக்க யாருமே இல்ல அப்படின்னா, அது ஒரு பெரிய தனிமை சிறை தான் அது. அப்ப என்ன பண்ணலாம்? பொதுவா நான் ஒரு ஒரு நான் மன மருத்துவர்லாம் கிடையாது. நான் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு. நான் சும்மா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு டைம ப்ரொடக்டிவா செலவு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவரைக்கும் கத்துக்காத ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கலாம். ஃபிசிக்கலா நம்ம சரியில்லைன்னா நம்மளுடைய ஃபிசிக்க ரெடி பண்ணலாம். "வாரணமாயிரம்" படத்துல சொல்ற மாரி தான். "அந்த உடம்ப ரெடி பண்ணுங்க. எல்லாமே ரெடி ஆயிடும்" அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாரி எனக்கு தெரிஞ்சுங்க நெறைய பிரச்சனை, மனசு சார்ந்த பிரச்சனை நான் ஒண்ணு நம்புறேன் நானு. என்ன அப்படின்னா, மனசு சரியில்லைன்னா உடம்ப ரெடி பண்ணணும். உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன், மனச ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஒரு ஒரு சின்ன பிரச்சனை, கை வந்து பழைய மாரி ஒர்க் ஆவாது அப்படின்னா, மனச முதல்ல ரெடி பண்ணணும். "ஆமான்டா ஒரு கை ஒர்க் ஆவாதுடா, என்னடா பண்ணணும்? இந்த கை வராதுடா. வலது கைய நம்பி தானே இருந்தேன். நான் ஒரு ரைட் ஹேண்டர் நானு. இதுக்கப்புறம் அந்த கை இல்ல. இல்லன்னா வாழ முடியாதா? என்னால முடியவே முடியாதா? ஒரு கைய வச்சு தான் நான் என் வாழ்க்கைய தீர்மானிக்கணுமா? லெஃப்ட் இருக்கு. இந்த லெஃப்ட் கையே போனா கூட நான் கலங்க மாட்டேன். நான் நிப்பேன்." அப்படின்ற தாட் வரணும்னா, நீங்க மனச ரெடி பண்ணணும். மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடம்ப தான் போய் ரெடி பண்ணணும். ஸோ ஃபிசிக்கலா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். மென்டலா நமக்கு ஒரு ஒர்க்கு படிக்கலாம். நீங்க அடுத்த கட்டம் போறதுக்கு எஸ்பெஷலி இந்த பேஷன்னு ஓடிட்டு இருக்கிற ஆட்கள், நம்ம ஆட்கள் யாராவது இருப்பீங்களே, கொஞ்சம் பேர் இருக்கீங்கல்ல. இந்த பேஷன் படம் எடுக்கணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கவங்க ஒரு 4 புத்தகத்த வாங்கி போடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னால எடுத்து படிக்க தோணுங்க. அவ்வளோ நேரம் ராத்திரி 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம கூட ஃபோன்ல பேசிக்கிட்டே இருந்த ஒரு ஆளு, திடீர்னு பேசலன்றப்போ, அந்த தனிமையை எப்படி போக்குறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கப்போ தலையில கை வச்சு, கண்ணு முன்னாடி அந்த புத்தகம் ஒரு வாட்டி கூட படாதா? 4 பக்கம் படிக்க மாட்டோம்.
அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்தா கூட ஏதோ ஒரு புது ஹேபிட்டை கற்றுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணுங்க. இல்லை இருக்கவே இருக்குது அனிமல்ஸ். டோப்பமின் அதிகமாக கிடைக்கிற விஷயமா அது. தப்பான விஷயம் கிடையாது. இந்த அனிமல்ஸ்ட்ட பெட்ஸ் நம்ம வளர்க்கும்போது ஒரு பெட் அடாப்ட் பண்ணுங்க. அதெல்லாம் எங்கப்பா நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் நான் இருக்கிற ரூமில் நான் இருக்கிறதே பெருசு. இதில் ஒரு நாயை வேற கூட்டு வந்து நான் வச்சுக்கணுமா, பூனையை வச்சுக்கணுமா அப்படின்னீங்கன்னா உண்மைதான், புரியுது. வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அடாப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தனிமைன்றதே இருக்காது. பெட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதோட தனிமைன்றதே இருக்காது. சரி, இந்த தனிமை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி போவோம், பின்னோக்கி போய் பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. இயற்கை வந்து ஒவ்வொரு படைப்பையும், இயற்கைன்னு நம்பினா இயற்கை, கடவுள் நம்பினா கடவுள். அது வந்து ஒரு ஒரு படைப்பையும், ஒரு ஒரு உயிரையும் அது தனியாக வாழணுமா, தனிமையை பற்றி பேசல, தனியாக வாழணுமா குரூப்பாக வாழணுமான்னு முடிவு பண்ணிடுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கங்கள் எடுத்துக்கோங்களேன். சிங்கம் கூட்டமாக தான் வாழும். ஆண் சிங்கம் வழி நடத்தும், பெண் சிங்கம் வந்து பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும், குட்டிகளை பார்த்துக்கும், எல்லாமே இருக்கும். சிங்கங்கள் வந்து கூட்டமாக வாழும். அதில் பிறக்கிற ஆண் குட்டிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அது தனியாக போயிடும். போய் வேறு ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் சிங்கத்தை சண்டை போட்டு அதை திரத்தி விட்டு இது அந்த இடத்த எடுத்துக்கும். அது அந்த காட்டினுடைய நியதி அது. அப்படி போயிட்டே இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் புலி எடுத்துக்கோங்க. புலி ஒரு சாலிட்ரி அனிமல். அது பிறந்ததுலேருந்து தனியாக தான் இருக்கும். பெண் புலியோ ஆண் புலியோ தனியாக தான் வாழும். அது அதனுடைய ரீஜனை தனித்தனியாக பிரிச்சுக்கும், தனியாக தான் வாழும். யானை எடுத்துங்களேன், ஆஃப்ரிக்கன் எலிஃபேண்ட்டோ ஏஷியன் எலிஃபேண்ட்டோ அது கூட்டமாக வாழும். பெண் யானைகள், அதை வந்து பெண் யானை தான் வழி நடத்தும். ஒரு அனுபவம் வாய்ந்த பெண் யானை, மேட்ரியார்க், அதுதான் வந்து வழி நடத்தி கொண்டு போகும். ஆண் யானைகள் தனியாக வந்துடும். இனப்பெருக்க காலத்தில் மட்டும் வரும். அங்கே குட்டி போட்டு வளர்கிற ஆண் குட்டி யானைகள் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்தை விட்டு தனியாக போயிடும். அப்படியே சொல்லிட்டே போகலாம். வரி குதிரைக்கு எப்படி, குதிரைக்கு எப்படி, சிறுத்தை புலிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தனியாக வாழும், ஜாகுவார் தனியாக வாழும். இப்படியெல்லாம் இருக்குல்ல. அப்போ இயற்கை வந்து பூச்சிக்கு கூடங்க, பூச்சி கூட தேனி ஒத்துமையாக இருக்கும், கரப்பாம்பூச்சி தனியாக இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். இப்படி பூச்சி, புழு, மேமல்ஸு, மீன்கள், அது இதுன்னு எல்லாத்துக்கும் இயற்கை வந்து ஒரு டிசைனை கொடுத்துருக்கு. நீ தனியாக இருக்கிறியா இல்லை குரூப்பாக இருக்கியா அப்படின்ட்டு. இப்போது இயற்கை மனுஷனுக்கு என்ன கொடுத்துச்சு? மனுஷன் தனியாக வாழ்கிறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டானா, இல்லை கடவுள்னு வச்சுக்கலாம், கடவுள் நம்மளை அப்படி படைச்சாரா, இல்லை ஒன்றா வாழ படைச்சாரா? எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஆள் இருந்தும் தனிமையை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது ஏன் அப்புறம் என் பக்கத்தில் ஆள் இருக்காங்க, நான் அதுக்கு தனியாகவே வாழலாமே, இப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற பல கேள்விகள் வந்து எனக்குள்ளே எப்பயுமே வர்றது உண்டு. மனுஷன் இயற்கையின்பால் எப்படி இருக்க வேண்டியவன், ஒரு கம்யூனிட்டியாக இருக்க வேண்டியவன் அப்படின்னா அதுவும் இல்லை. அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் சண்டை போட்டு நிம்மதியை கெடுத்துக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஈகோ, கோபம், வெறுப்பு, வன்மம் பக்கத்தில் உள்ளவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன இயற்கை இல்லைன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் டு பி கம்யூனிட்டியா? இப்போ புலி தனியாக வாழும்னு நான் சொல்லிட்டேன். ஜூலையும் சர்க்கஸ்லையும் ஒன்றா இருக்கும், பார்த்துட்டு போனாம. அதுங்களோட இயற்கை நியதிக்கு எதிராக அது இருக்குது. ஏன்னா அங்கே அது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய சண்டைலாம் வரும் ஜூலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. அப்போ மனுஷன் உண்மையிலே தனியாக வாழ தான் லைக் ஆவேன். தனித்தனியாக அவனுக்குன்னு ஒரு குடியில் அமைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்ட தூரத்தில் ஆள் இருக்கக்கூடாது, நடந்து போய் கூப்பிட்டு வரணும். ஒரு 350 மீட்ரு 400 மீட்டருக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் வீடுகளை போட்டு தனியாக வாழ்கிறதுக்கான மிருகமாவன், இல்லை ஒன்றா சந்தோஷமாக வாழணுமா? ஏன்னா ஹண்டர் கேதரர் சொசைட்டின்னு ஒன்று இருந்துச்சு அந்த டைமில். வேட்டையாடுறதுக்கு ஒரு குரூப் போகும், ஆண்கள்லாம், பெண்கள், குழந்தைங்கள்லாம் வந்து கேதரிங்க்கு போவாங்க. அப்படியே வேட்டையாடிட்டு வருவாங்க. வேட்டையாடிட்டு வந்த உடனே அந்த இதெல்லாம் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க. ஹண்டர் கேதரர் சொசைட்டி. இந்த ஹண்டர் கேதரர் சொசைட்டின்றது ஒரு கம்யூனிட்டி தானே, ஒன்றா வாழ்ந்தவங்க தானே. அதுக்கப்புறம் வளர்ந்த மனுஷன் தான் நமக்குள்ள ஜாதி, மதம், அது இது, ஏற்றத்தாழ்வு, பெண் வந்து கீழே, ஆண் மேலே, அந்த ஜாதிக்காரன் கீழே, இவன் மேலே, அந்த மதம் அப்படி இப்படின்னா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது லேட்டர் டேஸில். ஆனால் அதுக்கு முன்னாடி மனுஷன் ஒத்துமையாக தானே இருந்திருக்கான். ஒத்துமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கே. ஒரு வேட்டைக்கு போனால் அவனால் ஒரு 10 பேர் எல்லாம் போக முடியாது. ஒரு மாடு அடிக்கணும் அவனால் 10 பேர் எல்லாம் போக முடியாது. ஒரு கேதரிங்க்கு போகணும், ஒரு பழம் எடுக்கணும், ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு வரணும்னா ஆட்கள் இல்லாமல் தனியாக போக முடியாது. அப்போது எப்படி மனுஷன் ஏன் அப்போது ரொம்ப மாடர்ன் மேன் தான் அப்படி ஆயிட்டானா அப்படின்ற பல கேள்விகள் வந்து எனக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஞானசக்தி உள்ள ஆள்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரண ஆள் தான். ரொம்ப பெரிய ஞானிகளுக்கு புலப்படக்கூடிய விஷயம் இது. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களை யாராவது முழிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாளைக்கு காலைல கூட சொல்லுங்கள் பொறுமையாக, அது பிரச்சனை இல்லை. மனுஷன் இயற்கையில் ஒத்துமையாக இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டானா, இல்லை தனித்தனியாக வாழ்கிற ஒரு மிருகமா?
என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த கேள்வியோடு நான் இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் தூங்குறதுக்கான பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. குட் நைட். நன்றி.